வணக்கம் மக்களே. உன்னால் முடியும் தோழா தோழியரே சேனல்லேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி உளுந்த வடை பண்ண போகிறோம். அது டிப்ஸ் நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம கிரைண்டரில் உளுந்து போட்டுக்கலாங்க. 200 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். தண்ணி தொளிச்சு தாங்க ஆட்டணும். இப்போ கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம், பரவாயில்ல. ஆனால் தொளிச்சு தான் ஆட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா சின்ன கிரைண்டரு. இப்போ பாம் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ரேஷனுங்க கடை பாம் ஆயில். அதில் புளி போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். அது ஊற்றிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நான் இஞ்சி, ஜீரகம், மிளகு எல்லாமே மிக்சியில் ஒரு அடி அடிச்சிட்டேன். ஏன்னா வயசானவங்களாம் சாப்பிட முடியாது, அதனால் நான் அதை அடித்து போட்டுக்கிறேன். அப்புறமா தேங்காய் ஒரு 2 சில்லு தக்கன்னு நான் திருக்கி வச்சுருக்கேன். அது போட்டு ஒரு கொஞ்சம் பெருசாக. அப்புறமா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் தேவைங்கிறது போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. நான் வேறு இன்னும் யூஸ் பண்ணலைங்க, ஏன்னா நம்ம உடனே நம்ம சாப்பிட்றதானே, வச்செல்லாம் சாப்பிட முடியாது. யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இப்போ நம்ம 200 கிராம் உளுந்து ஆட்டி இந்த மாதிரி போட்டுக்கலாம். கடையிலலாம் வாங்கினோன்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது. நீங்கள் வச்சு சாப்பிட்ணுன்னா அதே கிறிஸ்பி வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போங்க அழகா தண்ணி லைட்டாக தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இப்படி அழகா இப்படி உருட்டினீங்கன்னா அழகா பந்து மாதிரி வரும். பாருங்க என்னாச்சு. இப்போ பாருங்க, இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. கரெக்டாக இருக்கும். இப்படி லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு இப்படி போடுங்க. அழகா வரும். நீங்கள் ஒரு தடவை தண்ணி தொட்டாலே போதும், அழகா வரும். அப்புறங்க பாருங்க, இப்படி வந்துடும். நல்லா நீட்டாக அழகா வந்துடும். இது மாதிரி ஒரு 25 வடை வருங்க. நீங்கள் 200 கிராம் உளுந்து போட்டிங்கன்னா இது மாதிரி 25 வடை வரும் தாராளமாக. அப்புறங்க இனிய அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள். எத்தனையோ தந்தைகள் இருந்தாலும், 1000 தந்தைகள் இருந்தாலும் ஒரு தாய்க்கு ஈடாகாது. அன்னையர்கள் தினத்துக்கு அன்னையர்கள் பூரா வாழ்த்துக்கள். நீங்கள் குழந்தைகள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா படிங்க, அம்மாவை நல்லா கவனிங்க. அம்மாவை நாளைக்கெல்லாம் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்க. அம்மா தாங்க முக்கியம். அப்பாவும் முக்கியம்தான், ஆனால் எப்போவுமே அம்மா ஒரு படி மேலே தாங்க. அம்மா தெய்வத்துக்கு சமம். பாருங்க, சூப்பராக செஞ்சாச்சு. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு 200 கிராம் தான் உளுந்து எடுத்தேன். நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு பதில் இப்படி செஞ்செல்லாம் நீட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். தேங்காய் நான் போடுவேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் போட வேண்டாம், அது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்களா. நார்மலாக நம்ம என்னென்ன சேர்த்தோமோ அதை நீங்கள் போட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஆவி பறக்குது பாருங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.